ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவை கூட்டிகிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி தான் வந்து கிளம்பிட்டோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காமராஜ் நகர் செம்மஞ்சேரியில் இருக்குது திறம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இது வந்து நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தா வந்து இது போனேன். இது வந்து ஸ்கேட்டிங் கிளாஸஸ், இந்த மாதிரி கிரிக்கெட், இந்த மாதிரி நிறையா வந்து பர்சனலாக அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம கூப்பிட்டு போகலாம். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவ் வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. ட்ராவல் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. உண்மைக்குமே செம ஃபீலுங்க. நானும் பாப்பாவும் ஆட்டோவில் போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்து ரசிச்சுட்டு, அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு சுற்றி என்ன அவளை பார்த்துட்டு அப்படியே நல்லா இருந்ததுங்க. அது ஒரு ஃபீலே வேறு. அதுக்கப்புறம் உள்ளே வந்துவிட்டோம். என்கொயரி போய் பார்த்தோம். என்கொயரி பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க, பாப்பாவோட ஏஜுக்கு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒரு ட்ரையல் பார்க்கலாம், அவளும் ரொம்ப ஆசையாக இருந்தோம்னு சொல்லிட்டு உள்ளே போகணுன்ட்டு இருந்தா. இப்போ நானும் சரி உள்ளே கூட்டு போனால் பசங்க நிறைய பசங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க, பேட்மிண்டன், இப்படி பெரிய அகாடமி வந்துட்டு இங்கே வந்து இவ்வளோ பேர் நம்ம வந்து நம்மளோட இருக்கிற சர்க்கிள் விட்டு வெளியில் வர்றோம். வெளில வரும்போது தான் தெரியுது எவ்வளோ பேர் நம்மளை விட நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்காங்க அப்படின்ட்டு. பார்க்கும்போது எவ்வளோ குழந்தைங்க இருந்து அவ்வளோ அழகாக ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டேன். என் பொண்ணு பார்த்திங்கன்னா பாருங்கள், அது உள்ளே போனதுலேருந்து அதை விட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அதில் போடுறதுல அவ்வளோ ஆர்வமாக இருந்தா. இல்லை நான் போட போகிறேன், உள்ளே போகணுன்ட்டு. அவங்களும் சரி ஓகே ஒரு ட்ரையல் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான்ட்டு அவங்களும் கூப்பிட்டு பண்ணாங்க. கொஞ்சம் ஸ்டைல் இதுவும் நடந்து ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. நல்லா அழகாக நடந்தா. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இது பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த சில கிளாஸஸ் பொறுத்து வீக் டேஸ் கிளாஸஸ், அப்புறம் வந்து டெய்லி கிளாஸஸ், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் சொன்னாங்க. நமக்கு என்ன கிளாஸஸ் வந்து வசதியாக இருக்கோ அந்த கிளாஸஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு. அப்புறம் நான் ரொம்ப நேரம் நின்று அவள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்ததுனால நானும் ரொம்ப நேரம் நின்று கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட நின்று பார்த்துட்டு இருந்தேன். என் பொண்ணு தான் அங்கேருந்து வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. சுற்றி அந்த பசங்க போகிறத பார்த்துட்டு அப்படி ஃபுல்லாகவே எல்லாத்தையும் கவனிச்சிட்டே இருந்தா. அங்கே போகணும்னு சொல்லிகிட்டு இருந்தா. நான் தான் வந்துட்டு சரி போகலான்டாமோ போகலாம் வா கிளம்பலாம் அப்படின்னு. இல்லை, அவளுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. எல்லாருமே பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே பின்னில் பார்த்துட்ருக்கா. அந்த ஷூ வந்துட்டு அவளுக்கு செட் ஆகலை. அதுக்கான ஒரு சில ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம வந்து எல்லாம் விழுந்து எந்திரிச்சு தாங்க கற்றுக்க முடியும் இல்லையா. நம்ம வந்து எதுவுமே வந்து விழாமல் நம்ம சைக்கிளே அப்படி தான் ஓட்டி கற்றுருப்போம். அதே மாதிரி தாங்க எல்லா விஷயமுமே. நிறைய பசங்க இதெல்லாம் வந்துட்டு 2 வயசுலேருந்தே வர்றாங்களாம். பாருங்கள், 2 வயசுலேருந்தே ஸ்கேட்டிங்லாம் வந்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் நான் இந்த ஏஜுக்கே யோசித்தேன். பட் ஆனால் 2 yearsலேருந்தே ஸ்கேட் வந்து வர்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே அவ்வளோ ஒரு நம்ம வந்து ஃபிசிக்கலில் எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ பேர் வந்து பசங்களை வந்து டெடிக்கேட்டடாக என்கேஜாக வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கும் போது பசங்க வந்து முடிஞ்சளவு வந்துட்டு ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் வந்துட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நம்ம என்கேஜ் பண்ணுறது. நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு தெரிகிறத நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கும்போது அவங்களோட தாட்ஸ், மைண்ட் செட் எல்லாமே வந்துட்டு அதுக்குள்ளே அவங்களோட சர்க்கிள் வந்து இதாகிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது என் பொண்ணு வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு எல்லா விஷயம் பார்த்துட்டு உள்ளே நம்ம கிளம்போது இருந்த ஒரு டல்லாக அப்படி சைலண்ட்டாக வந்தால். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியில் கிளம்பி வரும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அப்படி ஒரு பயங்கர ஆக்டிவாக இருந்தால். நல்லா இருந்துச்சு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு. அந்த ஒரு ட்ராவல் பண்ண ஒரு இதை வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தாள். அதுதான் எனக்கு பெரிய விஷயம். அவள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கும் போது எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி அவள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கூப்பிட்டு வந்தேன். நம்ம வந்து எதை தேடுறோமோ அதுதான் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி வளர்க்கணும், உருவாக்குறது 2வது விஷயங்க. அவங்கள வந்துட்டு நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு இதாகவே வச்சுக்கணும். அவங்கள்ட்ட நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப வந்துட்டு சின்சியராக இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க.
பாருங்கள், நான் எவ்வளோ ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் பாருங்கள். அப்புறம் அவள் இருக்கட்டும், இருந்து பண்ணட்டும், இருக்கட்டும் மேடம் அப்படின்ட்டு இருந்தாங்க. நான் தான் கிளம்பலாம் வர்றதுக்கு மனசே இல்லைங்க. ரொம்ப வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்தேன் அவளை.